காசு தானே சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தனத்தில் மட்டும் ஒரு நாளும் இருந்துடவே கூடாது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஒரு 10 ரூபா காசு நமக்கு கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட்டும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த உலகத்தில் வேறு எதுனாலையும் நமக்கு கொடுக்கவே முடியாது. நம்ம கையில் காசு இருந்தால் தான் நாளைக்கு நம்ம சாகும்போது தூக்கி போடுறதுக்கும் சுற்றி நின்று காரியம் பண்ணுறதுக்கும் சொந்தக்காரங்க வந்து நிற்பாங்க. அந்த 10 ரூபா காசு கூட நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது இது அனாதை பொண்ணை தான் அப்படின்னு முனிசிபாலிட்டிக்காரங்க தான் வந்து நம்மளை தூக்கிட்டு போக வேண்டிய நிலைமை இருக்கும். காசை விட 4 நல்ல மனுஷங்களை நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கணும். அப்போ தான் நாளைக்கு நம்ம செத்தா கூட உண்மையாக கண்ணீர் விடுறதுக்கு ஒரு 4 பேராவது இருப்பாங்க. உண்மைதான், நம்ம கண்டிப்பாக அப்படி ஒருத்தவங்களை சேர்த்து வச்சுக்க தான் வேணும். ஆனால் அதை விட முக்கியமானது இப்போ இருக்க சிச்சுவேஷனில் காசு மட்டும்தான். காசு இருந்தால் தான் நம்ம அந்த வீட்டில் ராஜாவாக இருக்க முடியும். காசு இல்லை அப்படின்னா எந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம ராஜாவால் இருக்க முடியாது. காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்மளை மட்டம் தட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் கண்டிப்பாக சுற்றும். இந்த கூட்டத்தெல்லாம் எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து பேசணும், இவங்க முன்னாடிலாம் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னா காசு. இந்த காசை அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கணும். அளவுக்கு அதிகமாக சம்பாதிச்சா மட்டும்தான் நமக்கு தேவையான மதிப்பும் மரியாதையும் இவங்க மத்தியில் நமக்கு கிடைக்கும். எந்த காசுக்காகவும் பணத்துக்காகவும் நம்மளை விட்டுட்டு போனாங்களோ அவங்கள விட 10 மடங்கு அதிகமாகவே சம்பாதிச்சு காசு, பணம், வீடு, நகை இப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நமக்கு நாமளே உருவாக்கிக்கணும். இதெல்லாம் உருவாக்கிக்காமல் என்னை அசிங்கப்படுத்தினவங்களுக்கு பதில் சொல்லாமல் என்னோடய மூச்சு இந்த உலகத்தை விட்டு போகாதுடா, நான் போகவும் விட மாட்டேன், நான் ஜெயிச்சு காட்டுறேன்.